ஓகே guys, ஸோ ஃபைனலி டுடே வந்து கோன் 350 வந்து ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே யார்டுக்கு வந்திருக்கேன். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வண்டி ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். எனக்கு அந்த வண்டி எப்படி பிடிச்சிருக்கு, இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படி சொல்லி ஃபுல்லாக பார்த்தரலாம். ஓகே, ஓகே வண்டி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைலன்சர் ஸ்டாக்கு தான், ஆனால் பேக் ஃபயர் மாதிரி பண்ணுது. பா வீட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, பண்ணியிருக்கிறாங்க போல ஏதோ. தெரியுங்களா, பேக் படப்படன்னு அடிக்குது. சைலன்சர் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, லைக் டியூனிங் மாதிரி. ஆமாம், முன்னாடி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தானுங்க. அதுக்காக எமிஷன் நாம்ஸில் வந்து மேக்ஸிமம் லூப் ஹோல்டு வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ணி ஓரளவுக்கு அந்த சவுண்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க, விச் இஸ் குட். பீட்டு கேட்குதா? வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாசிக் பைக்கை வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஒரு தண்டர்பேர்டு வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஆமாம், அப்பா உங்கள் ஃப்ரண்ட் வந்து ஐ கெஸ் இட்ஸ் 19 inch கிளாசிக்கோடது, பின்னாடி 16 inchன்னு கேள்விப்பட்டேன். ஐயா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வீலுங்க. ஆமாம், மீட்டியருக்கு கூட 17 inch, அதை விட கம்மியாக 16 inch கொடுத்துருக்காங்க. கிராஸ் பாக்ஸ் வீல் கொடுத்துருக்காங்க, கைண்ட் ஆஃப் காஸ்ட்லி. கண்டிப்பாங்க இது வந்து காஸ்ட்லி தான். யா இன்னொன்று நம்ம கொஞ்சம் ப்ரைவேட் ஏரியா போயிடலாம். அங்கே போய் நான் வண்டி நேராக ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் 1 by 1 நான் சொல்கிறேங்க. ஓகே, சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக தாங்க இருக்குது, பவுன்ஸ் ஆகுது. நல்லாவே வந்து வெர்டிக்கல் மூமெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. ரியரும் சரி ஃப்ரண்ட்டுமே கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் வச்சுருக்காங்க. நான் இப்படி போயிடலாம். ஓகே, திருப்பறக்கெல்லாம் நாட் பேடுங்க. டக்குன்னு எதாவது திருப்பினா திருப்பிக்கலாம், ஈஸியாக இருக்குது. மெனூவர் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் we will see next what else. ஓகே, ஆக்சுவலி லோ ஃபியூல் இருக்குது, அதனால் ரொம்ப தூரம் போக முடியாது. ஹேண்டில் பார் வந்து ஏப் ஹேண்டில் பார் விச் இஸ் ரியலி குட். நான் சைலன்ஸ் இப்படி கடைசியாக காட்டுறேங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐ கேன் புட் சென்டர் ஸ்டாண்ட் ஈஸி. பாருங்கள், பக்கெட் சீட்டு கோன் கிளாசிக் இல்லை கஸ்டமைஸ்டுன்னு நினைக்கிறேங்க. யா ஸோ மெயினாக வீல் பார்த்தீங்கன்னா கிராஸ் போக்டு உங்களுக்கு இது. பட் இது வந்து இதில் ஒரு சின்ன டிஃபெக்ட் அப்படி என்ன சொல்லலாம்னா, இது வந்து நம்ம இப்போ ரோட்டு கடையில் ஸ்போக்ஸ் எதாவது கட் ஆகிடுச்சுன்னா ரோட்டு கடையில் கொடுத்து நம்மளால் இது பண்ண முடியாது, டியூனிங் பண்ண முடியாதுல. வீல் டியூனிங்கெலாம் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் ஏதாவது கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்போக் ஆர்டர் பண்ணி தாங்க வர வைக்கணும். ஆமாம், அது இப்போ வந்து இந்த ஹிமாலயனில் நடந்ததுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. ஆமாம், ஸோ 16 inch ஃப்ரண்ட் வந்து 19 inch கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்து அதே 350cc விச் ப்ரொடியூசஸ் 20 bhp அண்ட் 27 Nm ஆஃப் டார்க். ஸோ த்ராட்டில் கேபிளிங் இருக்குது அண்ட் ஆல்சோ ECU யூனிட், அதாவது த்ராட்டில் பாடி இந்த சைடு வரும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து இப்போ க்ளவுஸில் எனக்கு ஒன்றும் பெருசாக சூடு தெரியலைங்க, இப்போ தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் பிளாக் அண்ட் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து இட்ஸ் கம்ப்ளீட் கஸ்டமைஸ்டு கிளாசிக்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த கஸ்டமைஸ்டு கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm அடிக்குவேட் தாங்க, சிட்டிக்கு இதுக்கு எல்லாமே ஓகே தான், நாட் அ பிக் டீல். இது வந்து 19 inch கிராஸ் ஸ்போக் ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. இந்த ரிம்மு இந்த ஸ்போக்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த இதை வச்சு தான் நம்ம டியூனிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு லூஸ் ஆச்சுன்னு டியூனிங்லாம் பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்கேஸ் கட் ஆச்சுன்னா நம்ம இதை ஆர்டர் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைடு வந்து வால் டியூபுக்கு வந்து இவங்க இந்த கலர் கொடுத்தது நல்லாயிருக்கு. அந்த ஒயிட் கலரில் ரெசின் போட்டு
பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த பழைய கிளாஸினஸை வந்து நல்லாவே காட்டுது. பழைய வண்டியிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்டு உங்களுக்கு டிஸ்க்கு, ரியர் டிஸ்க்கும் இருக்குது. ஏபிஎஸ் தான், ஸ்டாண்டர்ட் ஏபிஎஸ் இதில் இருக்குது. மெயினாக வந்து இந்த வண்டி லுக்கே வந்து ஏ பேண்டில் பாரும். இந்த டேங்க்கும் டிசைனிங் தான். 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. பட் நல்லாயிருக்குங்க எல்லாமே. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு கம்ப்ளீட் கஸ்டமைஸ்டு பைக் மாதிரி இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் சீட் வந்து ரியர் வந்து கம்மி தாங்க, சின்ன சீட்டு தான். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இது பக்கெட் சீட் வந்து இந்த இது நல்லாயிருக்குங்க. சைலன்சர் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ், அதாவது இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பீட் கொடுக்கணுன்ட்டு அண்டர் எமிஷன் நார்ம்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் சென்சார் இருக்குது. ஸோ பிஎஸ் 2.2க்கு அப்புறம் அங்கே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், மாட்டோம். யா, ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் சென்சார், இங்கே ஒரு ஆக்சிஜன் சென்சார் இருக்குது. 2 ஆக்சிஜன் சென்சார் இருக்குது. ஸோ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இங்கே தான் வருது போல். ஸோ முடிச்சுட்டு இங்கே ஒரு ஆக்சிஜன் சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, வண்டி வந்து இப்போ ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து இப்போ இந்த சிங்கிள் சீட்டு கிளாசிக்கெலாம் லவர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க இதை ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டால் இப்போ கிளாசிக்கை வந்து சீட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் சீட்டாக ஓடணும்னு நினைப்பாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டியை வாங்கி நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம். நல்லாயிருக்கும், அந்த ஸ்டைல் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு இது பிடிக்கும். ஸோ கஸ்டமைஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிடிக்குங்க கண்டிப்பாக. ஸோ ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது. பாக்ஸு ஓப்பன் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏர் ஃபில்டர் யூனிட் இந்த சைடு இருக்குது. இசிஎம் யூனிட்டில் இங்கே உள்ளார இருக்கும். த்ராட்டில் பாடி இந்த சைடு இருக்குங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் லெஃப்ட் சைடில் இருக்குது. இதில் மெயின் அழகே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இவங்க கொடுத்துருக்குற அந்த பேக் சீட் எந்த அளவுக்கு குறைச்சிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி மட்கார்டுக்கு, ஃபெண்டருக்கு, கிளாம்ப்பு இதெல்லாம் கொடுத்தது நல்லாயிருக்கு. கஸ்டம் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்லேயே கஸ்டம். இண்டிகேட்டர் வந்து ஆல்ரெடி பிரேக் ஆகிருக்கு போல். ஃபைன். ஆனால் எல்லாமே எல்இடி தான், கம்ப்ளீட் எல்இடி. ஹசார்ட் லைட்டுமே இருக்குது, உங்களுக்கு என்ன எல்லாமே போட்டுக்கலாம். விச் இஸ் கம்ப்ளீட் எல்இடி தான் அதுவுமே. நெக்ஸ்ட்டு ஓகே இது ஹை பீமு, இது பாஸு, இது ஹை பீம், இது லோ பீமில் தான் இருக்குது டிஃபால்ட்டாக. சரிங்க, ஓட்டி பார்ப்போம். எஸ், வண்டி வெயிட் தெரிலங்க. அதாவது கம்பேர் டு 650 இது வந்து வெயிட் கம்மி தான். ஃபார்வர்ட் ஃபுட் பெக்கு கிட்டத்தட்ட தண்டர்பேர்டு மாதிரி இருக்குதுங்க எனக்கு. ஆமாம், தண்டர்பேர்டு மாதிரியே தான் இருக்குது. டேர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது இதில். ஏன்னா ஏ பேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த பிரேக் பெடல் கிட்ட கால் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து, நம்மள அறியாமலே பிரேக் பெடல் மேலே கால் வச்சுருவோம். ஸோ பிரேக் வந்து தேஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அது ஃபார்வேர்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறேன். எஸ், சரி, இது ஹை டர்னராக இருக்குது. நிறைய பேர் வண்டி பார்க்குறாங்க. சும்மா அப்படி நிறுத்தினில்ல, எத்தனை பேர் இப்போ பார்த்தாங்க போகிறவங்கெல்லாம். மற்ற புல்லட் வச்சுருக்கிறவங்க கூட பார்க்குறாங்க. இன்னொன்று, என்னோடய ஹைட் 5'7". எனக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஹேண்ட்லிங் எல்லாமே ஈஸியாக இருக்குது. லோ சீட்டிங்காக இருக்குது. ஒரு அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பீச் ரைடு அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கும். டிராஃபிக்கே இல்லாத இடத்துல இந்த வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம்னா அப்படியே ஒரு லக்ஸுரி ஃபீல் இருக்குங்க. சீரியஸ் அந்த மாதிரி. லைட் ஆஃப் பண்ணிடலாம். பீட்டு இது அடிக்கடி வந்து பாப் ஆகுதுங்க. டிஃபால்ட்டாகவே சம்திங்கு நல்லாயிருக்கு. உண்மையிலுமே வந்து ஸ்டாக் சைலன்சர் இந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சீட் கம்ஃபர்டபுள் இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்குங்க. ஆமாம், அது உங்களுக்கு போக போக பழகும், அவ்வளோதான். அதனால் குழியில் விடும்போது கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக விட்டுக்கலாம். கிளச் லிவர் வந்து அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த கிளச் லிவரும் சரி, பிரேக் லிவரும் சரி ரொம்ப காஸ்ட்லி. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆமாம், கீழே போட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் காஸ்ட்லிங்க மாற்றுறது. யாரும் இல்லை. பிரேக் பிரைட்டு நல்லா இருக்குங்க. பிரேக் நல்லா இருக்குது. ஏபிஎஸ் நல்லா கிக்கின்னு இருக்குது. பேனிக் பிரேக் பண்ணோன்னே பிரேக் பெடல் வந்து அதுதான் ஆக்சுவேட் ஆகுது. யாருங்க? ஓகே, அதாவது ஃபுல் டைட் டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கை இப்படி கொஞ்சம் லோவாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இது ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த ஃபுல் நெக் டு நெக் டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துக்கணுங்க. இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்கான பாடி கொஞ்சம் நல்லா சசிச்சுட்டு இப்படி பண்ணிட்டோன்னா பெட்ரு. இல்லாட்டினா அந்த கிளாசிக்கு இல்லை மற்ற வண்டியில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த இது வராது.
ஆனால் வந்து ஈஸியாக இருக்குது, நாட் பேட். வண்டி ஈஸியாக இருக்குது, வீட்டுமே நல்லா இருக்குது. அதாவது எந்த இதுவும் இல்லை. நிறைய பேர் வண்டி பார்க்குறாங்கன்னா ஹேண்டில் பார் இந்த மாதிரி ஹேண்டில் பார் எந்த வண்டியில் இல்லை. ஸோ அப்படி போடும்போது சரி, இந்த வண்டி கலரும் சரி, அப்படி பார்க்கும்போது இது வித்தியாசமாக இருக்குது வண்டி அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்ப்பாங்க. யாரும் ஆல்ட்ரு பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, சேம் கிளாசிக். அந்த 350cc என்ன செக்மெண்ட்டோ அதே தாங்க. ஸோ அதிலலாம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ சேம் அதே இதுதான். ஆனால் நல்ல ஒரு ஹெட் டர்னராக இருக்குது இந்த வண்டி சீரியஸாக. யாஸ் வீல் பேஸ் 1400 mm. ஆனால் ஸ்டாக்கில் சவுண்டு நல்லா இருக்குங்க. டாப் ஸ்பீடு 110 வரை போகும் சரிங்களா. 110 வரை ஈஸியாக போயிடும். அதுலேயே அப்படியே உங்களுக்கு க்ரூஸ் பண்ணலாம். நீங்கள் 100 எல்லாம் க்ரூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்பீட் பம்ப்ஸ்லாம் விட்டு எடுக்கும்போது அதே தெரியுது, கொஞ்சம் பொறுமையாக விட்டு எடுத்துக்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு கிளாசிக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் சீட் லவர் சரிங்களா, அதே தான் நான் சொல்கிறது. நீங்கள் ஒரு சிங்கிள் சீட் லவரு, பின்னாடியெல்லாம் பில்லியனில் ஜாஸ்தி இல்லை, எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனக்கு சிங்கிள் சீட்டில் அப்படி ஒரு யூனிக்காக வண்டி வேணால் இந்த வண்டி இஸ் ஃபார் யூ. முன்னாடியெல்லாம் வந்து கிளாசிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் சீட் போடுவாங்க, போட்டுட்டு அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து அதோட ஹேண்டில் பாருமே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. செம்ம லோவாக இருக்குது. இதே லேடிஸ்லாம் ஓட்டினாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செம்ம லோவாக இருக்குது, ஈஸியாக கால் வச்சுக்கலாம், பயமே பட தேவையில்லை வண்டியிலேருந்து விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 30 லிட்டர் ஃபியூல் டேங்கு, மைலேஜ் ஒரு 30-35 வரும், பிரச்சனையே இல்லைங்க. வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். 80 வச்சுட்டு அப்படியே போனீங்கன்னா அது வாட்டுக்கு போகும், க்ரூஸ் லிமிட் அவ்வளோதான். மற்றபடி மோட் பட்டன்ஸு, அந்த ட்ரிப்பே, ஓடோமீட்டர், ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அதெல்லாமே காட்டுது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டிக்கு என்னென்னா யூனிக்னஸ் அதுதான். ஜஸ்ட் இப்போ நான் அப்படியே மெதுவாக போனேன்னா எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு பாருங்கள், அவ்வளோதான். நீங்களே பார்த்தா தெரியும். நானே இப்போ அதை ரிசம்பிள் பண்ணுறேன், தெரியும் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான். உண்மையாலுமே நல்ல ரோர் ஆகுதுன்னு சொல்லலாம். சைலன்சர் வந்து நல்ல உங்களுக்கு சவுண்டு கொடுக்குது. என்னை கேட்டால் வந்து இதில் சைலன்சர்லாம் மாற்றணும் அவசியம் இல்லைங்க இந்த வண்டிக்கு. இதே வந்து நல்ல ஒரு இது கொடுக்குது, ஒரு பீட் கொடுக்குது சீரியஸாக. ஆனால் இந்த வண்டி விரட்டி ஓட்டக்கூடாதுங்க. விரட்டி ஓட்டிங்கன்னா அந்த பீட் வந்து அப்படியே சட்டில் ஆகிடுது, அப்படியே மறைஞ்சிடுது. அப்படியே லோ ஸ்பீடில் அப்படியே லோ கிரண்ட்லேருந்து அப்படியே எடுத்து ஓட்டிங்கன்னா அப்படி எடுத்து ஓட்டிங்கன்னா அந்த பீட்டு உங்களுக்கு அப்படியே வரும். ஸ்பீடாக வெறுன்னு பண்ணும்போது என்னாகுன்னா அந்த பீட்டு போயிடும், பீட்டு மிஸ் ஆகிரும். அப்படியே நல்லா இருக்குங்க. ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை, ஓட்டி பார்த்துட்டேன். உங்களுக்கு வேணால் ஓட்டி பாருங்கள். ரைடர்ஸ் ஐகான் ஷோரூம் சாய்பா காலனியில் இருக்குது, ராயல் என்ஃபீல்ட். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ சின்ன ரவுண்ட் அடித்தாலும் நல்லாயிருக்கு. ஹார்னு சிங்கிள் ஹார்ன் தான், சவுண்டு எஸ் நல்ல அடிக்குவேட் சவுண்டு இருக்குதுங்க. எஸ் பைப்ரே பிரேக்ஸ் அதே சிஸ்டம் தான். சைலன்சர் பீட்டானா கேளுங்க. ஸ்டாக்லேயே வந்து இந்தளவுக்கு ஒரு பீட்டு உண்மையாலுமே நல்லது தாங்க. நான் எதிர்பார்க்கல, கிளாசிக்கில் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. கானில் வந்து பீட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது வந்து இதுக்குன்னே வர சைலன்சர் தான் ப்ரோ. ஆனால் இந்த பீட் வந்து கிளாசிக்கில் வராதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, மற்ற BS 6 வரல. இதுக்கு மட்டும் இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு உண்மையாலுமே. மற்ற இதெல்லாமே LED தான், LED. இது நல்லாயிருக்கு. இந்த பேர் வந்து ஃபெண்டர் போட்டிருக்கிறது நல்லாயிருக்கு. சரி ரைட். ஸோ கோன் கிளாசிக் 350. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். எடுத்து வச்சிடலாம் ப்ரோ. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கைஸ், நல்லாயிருக்கு வண்டி. மெயினாக ஃபெண்டர் அந்த டிசைன் பாருங்கள், அந்த பழைய லுக் அப்படியே வருது. உண்மையிலே நிறைய பேர் பார்த்தாங்க ப்ரோ ரோட்லேயே இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கண்டிப்பாக ஐ கேச்சர் தான், நிறைய பேர் பார்க்குறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ லாட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.